வாழ்க வளமுடன்மா. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம உடல் தளர்வு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உடல் தளர்வு அப்படிங்கிற அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்க்கு இன்னொரு பேர் யோக நித்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல யோக நித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த யோக நித்ரை இதை பற்றி ஒரு பொருள் அடக்கத்தை நான் இன்னொரு புத்தகத்திலிருந்து எடுத்ததுனால அங்க யோக நித்ரை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. உடற்தளர்வுங்கிறத நம்ம ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அது ஒரு யோகா, அது ஒரு யோக நித்ரை, யோகம் சார்ந்ததுங்கிறது நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிறது இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் இது ஒரு யோகா அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம இப்ப உள்ள போலாம். உள்ள போகும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சு பண்ணும்போது என்ன ஆகுது? பயம் இருக்கிறது இல்லை, பதட்டம் போயிடுது, கவலை போயிடுது, நல்ல தூக்கம் வரும், மன அழுத்தத்தை சரிஞ்சு கொடுக்கும். அதனால இதுக்கு பேரே ஓய்வு தியானம், மன அமைதியை அதிகரிக்கும் ஒரு ஓய்வு தியானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை ஆழ்ந்து சயின்ஸ்ல இது எப்படி வருது, இது எப்படி நம்ம மனதை நம்ம மூளையை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த யோக நித்ரை அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு உண்டு. அது மாதிரி இந்த யோக நித்ரைக்கு என்ன வரலாறுனா, நம்ம யோகா எப்ப ஆரம்பிச்சோமோ அப்பிருந்தே இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸும் இருக்கு. இது உபனிஷத்துலயும் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா சொன்ன அந்த பகவத்கீதையிலையும் இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதனால இது அவ்வளவு தொன்மை வாய்ந்தது. ஆனா ரொம்ப காலம் இதை மறந்துட்டாங்க. இப்ப இந்த 20வது நூற்றாண்டில் தான் நம்ம மகரிஷி போன்றவர்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா பயிற்சி முறைகளிலும் இது சொல்லப்படுவதில்லை. ஒரு சில பயிற்சி முறைகளில் மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுலயும் நம்ம பெருமைப்படணும். நம்ம மகரிஷியும் நமக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ யோக நித்ரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உடல் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அந்த ரிலாக்ஸேஷனுக்கு போய் மனதை எவ்வளவு கூர்மைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அதுக்கு உதவுறது தான் யோக நித்ரை. இது இன்னும் சயின்ஸ்ல சொல்லணும் அப்படின்னாக்க, இது நம்மளுடைய உணர்ச்சிகள், உடலினுடைய கஷ்டங்கள், மன அழுத்தங்கள், உணர்வுகள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அதுதான் யோக நித்ரை. அப்போ யோக நித்ரை அப்படின்னா என்னன்னாக்க, இது நம்ம தூங்குற டைம்ல, ஆனா நம்ம தூங்க போறது இல்லை, தூங்குற மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மனசை மூணா பிரிச்சுக்கலாம் இல்லையா? புறமணம், நடுமணம், அடிமணம் அப்படின்னு. இந்த யோக நித்ரைங்கிறது நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்ல போறேன். புறமணத்துக்கும் நடுமணத்துக்கும் ஓர் இடைப்பட்ட நிலை. இது உதாரணத்துக்கு சொல்றோம்னாக்க, இது நம்ம நம்ம ஒரு பகல் பொழுதும் இரவும் சந்திக்கும் இடத்த சந்தின்னு சொல்லுவோம், டஸ்க்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா டான்னு சொல்லுவோம். இரவு விடிஞ்சு காலை வரும்போது ஒரு இடைப்பட்ட நிலை. அந்த ஒரு இடைப்பட்ட நிலை தான் இந்த யோக நித்ரா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதை உபயோகப்படுத்தி நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்கிற அந்த பொருட்களை சரிப்படுத்தி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இது உதவுகிறது. அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். அப்போ இது நான் இது ஒரு வகையான யோகா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம பொதுவா செய்யற யோகாவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, நம்ம விழிப்புணர்வோடு, நம்ம மனதை சுத்தமான விழிப்புணர்வோடு நம்ம யோகா செய்யும் பொழுது நம்ம மனம் பீட்டா வேவ்ஸ், ஆல்பா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ்ன்னு அந்த வேவ் ஸ்டேட்லயே கொண்டு போயிடுறோம். ஆனா யோக நித்ராவில் என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம ஆல்பா வேவ்ஸ்லயே நிறுத்திடுவோம், ரொம்ப ஆழமா போக மாட்டோம். ஆல்பா வேவ்ஸனுடைய திறமையே என்னன்னாக்க, அதனுடைய ஆழ் மனதில் இருக்கிற நிறைய விஷயங்களை சரிப்படுத்துவதற்கு உதவுகிறது. அது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஸ்டேஜா நிக்குது. ஆல்பா அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த யோகம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். அதுதான் யோக நித்ரை. யோக நித்ரையில ஆல்பா
லெவல்ல மட்டும்தான் இருப்போம். ஆல்பா லெவல் எவ்வளவு? 8லிருந்து 13 சைக்கிள்ஸ்ல இருப்போம். பீட்டாங்கிறது வந்து 13லிருந்து 40. நம்ம வந்து ஆல்பா நிலையில இருப்போம். அதாவது அறித்துயில் அப்படிம்பாங்க. அறிந்த துயில், அறிவோடு இருக்கும் துயில், அதாவது தூங்காமல் தூங்குவது, அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருப்போம். அதுதான் வந்து யோக நித்ரானுடைய ஸ்டேஜ். அப்போ இந்த யோக நித்ராவில் என்ன ஆகுது? உடல் தளர்வாகிறது, நம்மளது உயிர் தளர்வாகிறது, நம்மளுடைய மனம் தளர்வாகிறது. அப்போ வந்து பரிபூர்ணமான ஒரு தளர்வு நமக்கு கிடைக்கிறது. அதுதான் வந்து அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யோக நித்ராவில் கிடைக்குது. அந்த அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன்ல நம்மளுடைய உணர்வுகளை அதாவது விழிப்புணர்வும் சேர்ந்து இருக்கும். தூங்க மாட்டோம். ஏன்னாக்க தூங்காத தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூங்காத விழிப்பு நிலையில் இருக்கிற தூக்கத்துல இருக்கிறதுனால நம்ம உடம்பு ரிலாக்ஸேஷன் இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதை எவ்வாறு சாதிப்பதுங்கிறதையும் இதுல பார்க்கலாம். ஆனா யோக நிதிரைங்கிறது என்ன அப்படின்னாக்க, யாராவது ஒருத்தர் வந்து கமாண்ட் சொல்லணும், அதை கேட்டுட்டு நம்ம எதுவும் சொல்லாம படுத்துட்டு செய்யறது தான் வந்து ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், உடல் தளர்வு எக்ஸசைஸ். நம்ம இதுல பொதுவா யாராவது ஒரு பேராசிரியர் வந்து சொல்லுவாரு, நமக்கு அது பழக்கி கொடுப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கும்போது, நம்ம தனியா இருக்கும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னாக்க, யூடியூப்ல இருக்குது. நான் யூஸ்வலா யூடியூப் ஆன் பண்ணிட்டு நான் அது படுத்துட்டு அது கேட்டுட்டு இருப்பேன். நான் முன்னெல்லாம் என்ன பண்ணேன்னாக்க, தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப் ஆன் பண்ணிட்டு அந்த யோக நிதிரையில போய் அந்த யோக நிதிரையில இருக்கும்போது மெதுவா ஆழ் நிதிரைக்கே போயிடுவேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இது நான் படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னாக்க, தூக்கத்துக்கு போகாம அந்த விழிப்புணர்வோடு இருக்கிற அந்த தூக்க நிலையிலேயே இருக்கிறதுக்கு பயிற்சி பண்றேன். அதுதான் வந்து யோக நிதிரையினுடைய பயிற்சி. இந்த பயிற்சி செஞ்சு கொண்டே இருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றன. அந்த என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குது, அந்த யோக நிதிரையை நம்ம விரிவாக்க நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம யோக நிதிரை பண்ணும்போது, இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்? இது உடல் தளர்வு பயிற்சி. இதுல வந்து நம்ம பொதுவா என்ன வச்சுக்கணும்? ஒரு சங்கல்பம் வேணும். நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். அந்த குறிக்கோளோட நம்ம படுக்க போனோம்னாக்க, அது நம்ம ஆழ் மனதுல பதிந்து, அது ஒரு காலத்தில் உண்மையான நனவு நிலைக்கு வரும். அதனால அந்த ஒரு சங்கல்பத்தை, ஒரு நல்ல விஷயத்த மனசுல வச்சுட்டு இந்த யோக நித்ராவை ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு தெரியும், யோக நித்ராவை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்? உடல் தளர்வு அப்படின்னு உடலினுடைய விழிப்புணர்வோடு இருக்கிறோம். அதே சமயத்துல நம்ம உயிர் சக்தியும் நம்மளுடைய விழிப்புணர்வு இருக்கும். அதே சமயத்துல நம்ம எண்ணங்களும் மனதும் விழிப்புணர்வோடு இருக்கும். உடல் மட்டுமல்ல, உயிர். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிர் சக்தியும் நாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கோம். அதே சமயத்துல மனதை இதுல ஒருமுகப்படுத்தி இருக்கும் பொழுது மனதும் இதில் இருக்கும், உடலும் இதில் இருக்கும், நம்மளுடைய உயிரும் இதில் இருக்கும். அத்தனையும் வச்சு அந்த கான்சென்ட்ரேஷனோட பண்ணும்போது நமக்கு மனதில் ஒரு ஒரு சினிமா மாதிரி ஒரு மனதில் ஒரு ஓட்டம், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதான் மனக்கண்ணுல நம்ம ஒரு விஷயங்களை பார்த்து கொண்டிருப்போம். இதுதான் வந்து யோக நிதிரை. யோக நிதிரை இத்தனை பிரிச்சு நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து அதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசை வேணும். நம்ம இதை சாதிக்கணுங்கிற ஒரு இது வேணும். அது சாதிப்பேற நமக்கு இது வேணும்னு ஒரு சங்கல்பத்தை உண்டாக்கிக்கணும். அது உண்டாக்கிட்டு நம்ம யோக நிதிரை செய்யும்போது நம்மளுடைய உடம்பை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளுடைய விழிப்புணர்வோடு நம்ம மூச்சை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், நம்மளுடைய எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், நம் மனதை பார்த்து கொண்டே இந்த யோக நிதிரை செய்து கொண்டே இருந்தால், அந்த விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருந்தால் நமக்கு உடலில் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு யோக புரிதலும் கிடைக்கும். அப்போ என்ன பண்றோம்? முதல்ல பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா விழிப்புணர்வுங்கிறது எப்பவும் இருந்து கொண்டே இருக்கணும், தூங்கிடக்கூடாது. அந்த விழிப்புணர்வு உடலுக்கும் இருக்கணும், உயிர் சக்திக்கும் இருக்கணும், மனசுக்கும் இருக்கணும். அதோட நம்ம மூச்சு சக்தியினுடைய விழிப்புணர்வோடு நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம். எங்க கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு பகுதியா பார்த்து 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 நம்மளுடைய மனதை ரொட்டேட் பண்ணிட்டே வரும்போது மூளையிலும் அது பதிவாகி கொண்டே வருகிறது. அந்த மூளையில பதிவாகி கொண்டு வரும்போது மனக்கண்ணால் அதை பார்த்து 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 செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு யோக நித்ராவுடைய முழு பயனும் கிடைக்கும்.
அப்போ யோக நித்ராவை நம்ம தனியா செய்ய முடியாது. வேற ஏதாவது ஒரு யூடியூப் இல்லைன்னா ரெக்கார்டட் டேப் வச்சுட்டு செய்யணும், இல்லைன்னா வேற ஒருத்தரோட வச்சு இந்த யோக நித்ராவை செய்ய வேண்டும். அப்போ நம்ம இந்த யோக நித்ரா போகும்போது நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? நம்ம வந்து தூக்கம்னு ஒண்ணு பார்க்குறோம், கனவுன்னு ஒண்ணு பார்க்குறோம். நம்ம இப்ப புதுசா யோக நித்ரா அரித்துயில் அப்படிங்கிற 3வது ஒரு டைமென்ஷன்லையும் பார்க்குறோம். அப்போ கனவுல இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்க நமக்கு எந்த ஞாபகமுமே இருக்கிறது இல்லை. ஆனா ரிசர்ச் இப்போ சயின்டிஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நல்லா பிரிச்சு 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 கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த யோக நித்ரா வந்து சயின்டிபிக்கா எப்படி இருக்குன்னு நல்லா கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்ம தூங்கும்போது நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, நம்மளுடைய உணர்வுகள் முழுவதும் தூங்குவது இல்லை. எப்பவுமே கொஞ்சம் உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு அதிகமாக இருப்பது யோக நித்ராவில். அப்போ அந்த யோக நித்ராவில் என்ன நடக்குது? நம்ம வெளி உலகத்திலிருந்து நம்ம ஐம்புலன்களையும் விட்டு வெளியே வந்து உள்நோக்கி திரும்புகிறோம். அதுக்கு பேர் வந்து பிரத்யேகாரா. மனதை உள்நோக்கி திருப்பது பிரத்யேகாரா. அந்த பிரத்யேகாரா இதுல முதல் ஆரம்பத்திலே நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நாம் மனதை உள்நோக்கி திருப்பி விடுகிறோம். ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்ல நம்ம வந்து மனதை உள்நோக்கி திருப்பி விடுகிறோம். பிரத்யேகாரா நடக்கிறதுங்க. அப்ப பிரத்யேகாரானா என்ன? அதாவது நம்ம ஐம்புலன்களில் வரும் உணவுகளையும் தடுத்து நிறுத்தி அதை உள்நோக்கி திருத்துவதுதான் பிரத்தி. அப்படின்னா உள்ள பிரிச்சு வர்றது, வித்ரா பண்றது. ஆகாரனா உணவு. உணவுனா கண்ணிலிருந்து வரும் காட்சிகளும் ஒரு உணவே, காதுகளில் கேட்கும் ஒலிகளும் ஒரு உணவே, உணவும் ஒரு உணவே. அந்த உணவுகளை எல்லாம் தள்ளி வைத்து உள்நோக்கு திரும்புவதுதான் பிரத்தி ஆகாரா. அந்த பிரத்தி ஆகாரால என்ன ஆகுதுனாக்க நம்மளுடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் இது எல்லாமே ஒரு செயலற்ற நிலைமைக்கு வருது. அப்போ நம்ம மனதை உள்நோக்கி திருப்பி விடுகிறோம். அப்போ இந்த மாதிரி உள்நோக்கி திருப்பும் போது நம்மளோட உணர்வுகள் என்ன ஆகுதுனாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வருது. திடீர்னு நம்ம உணர்வுகள் எல்லாமே ஒரே நேரத்துல போறதில்லை. ஒரு உணர்வுகளும் ஒரு முறையில தான் போகுது. அது என்னன்னாக்க நம்மளுடைய மூலாதார சக்கரங்களை பொறுத்து அது மாறுது. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா மூலாதாரத்துக்கு சேர்ந்தது எதுனாக்க அது ஸ்மெல், ஆல்ஃபேக்ஷன். அதுதான் நம்ம உணர்வுகளை உள் நோக்கி திரும்பும்போது ஃபர்ஸ்ட் அது போயிடும். ரெண்டாவது டேஸ்ட், அது வந்து வாட்டர், சுவாதிஷ்டாலம், அந்த எண்ணங்கள் போகும். மூணாவது வந்து விஷுவல், நம்ம பார்க்கும் பார்வை, அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிடும். நாலாவது அது மணிப்புர சக்கரம், டச், அந்த உணர்வு, காற்றினால் வர்ற அந்த உணர்வு, அந்த அநாகதம், ஏர் எலிமெண்ட், அது போயிடும். கடைசியில் இருக்கிறது என்னன்னாக்க நம்ம காதில் கேட்கும் திறமை மட்டும்தான். அதுதான் விசுதி சக்தி ஆகாஷா. ஏன் சொல்றேன்னா, நாம பிரத்திகாராவில் ஐம்புலன்களை விட்டு உள்நோக்கி திருப்பி விட்டாலும் அந்த கேட்கும் சக்தி, காதால் கேட்கும் அந்த உணர்வு மட்டும் இருந்து கொண்டிருக்கும். அதனாலதான் மற்றவங்க சொல்ற கமெண்ட் அல்லது யூடியூப்ல நம்ம கேட்டு அதுபடி நம்ம யோக நித்ரா செய்வதற்கு உதவிகரமாக இருக்கிறது. அதே தான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மெல் போகுது, அப்புறம் டேஸ்ட் போகுது, அப்புறம் கண்ணில் பார்க்கும் அந்த இது போகுது, போகுது. ஃபைனலா வந்து நமக்கு காதுல கேட்கும் உணர்வு மட்டும் இருக்கும். மற்ற 4 உணர்வுகள் போய்விடும். அந்த காது கேட்கும் உணர்வு மட்டும் தனியாக கிடைப்பதனால் அதை உபயோகப்படுத்திதான் நாம வந்து யோக நித்ராவில் அந்த கட்டளைகளை கேட்டு அதுபடி நடக்கிறோம். அப்போ நம்ம உணர்வுகளை இப்போ கான்சியஸ்னஸ், அறிவுத்தலைமை எப்படி பிரிக்கலாம்? விழிப்புணர்வோடு இருக்கிறது, நடுமணத்தில் இருக்கிறது, அடிமனத்தில் இருக்கிறது. புறமணம், நடுமணம், அடிமனம். இந்த 3 லெவலையும் தாண்டினாக்க நமக்கு இருக்கிறது வந்து சூப்பர் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச உணர்வு, யுனிவர்சல் கான்சியஸ்னஸே இதுல கிடைக்கும். அதனால இந்த இந்த யோக நித்ரா செய்யும் போது நம்ம இந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி அந்த பிரபஞ்ச உணர்வையே அடைய முடிகிறது என்பதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இது வந்து நமக்கு எல்லாமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு வந்து எந்தெந்த நிலையில எந்தெந்த அலை சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம எதுல இருக்கிறோம்? பீட்டாவில் இருக்கோம். 13 to
40 or 20 இருக்கிறோம். ஆனா யோக நித்ரா இங்க அதாவது நம்ம வந்து புறமணம் நடுமணம் அடிமணம் போயிடுவோம். அதுக்கு பதிலா புறமணமும் நடுமணமும் சந்திக்கும் அந்த சந்தியில் இருப்பது யோக நித்ரா. அந்த யோக நித்ரா தான் ஆல்பா வேவ்ஸ். அந்த ஆல்பா வேவ்ஸ் தான் 8 to 12. அந்த ஆல்பா வேவ்ஸ் தான் நம்ம இங்க யோக நித்ராவில் விழிப்புணர்வோடு இருந்து உபயோகப்படுத்துகிறோம். அடுத்து நடுமணம் போகும்போது அது வந்து நம்ம இது வந்து அறிதுயில். ஆனா ட்ரீமிங் ஸ்டேட்னு உண்மையான ஒரு ஸ்டேட் இருக்கு. அது வந்து தீட்டா அதுல வரும். அதுக்கப்புறம் உள்ள போறது வந்து டீப் ஸ்லீப். அது வந்து டெல்டாக்கு போயிடும். இது எல்லாமே தெரியும். ஆனா இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்ல நாம் நிலைப்படுவது ஆல்பா வேவ்ஸ்லங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். அது புரிஞ்சிடுச்சுனாக்க நமக்கு தெரியும் நம்ம கான்சியஸ் இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ்ல இருப்போம். அது 13 to 40 நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஒரு ட்ரீமிங் ஸ்டேட்டுக்கு பக்கமா போகும்போது, ஆனா உண்மையில சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும்போது நம்ம தீட்டா வேவ்ஸ்க்கு போயிடுறோம். ஆனா அந்த புறமணமும் நடுமணமும் மீட் பண்ற இடத்துக்கு வரும்போது, இது ஆழ்ந்த ஸ்லீப்புக்கு போகும்போது நம்ம டெல்டா வேவ்க்கு போயிடும். அதனால அது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஆல்பா வேவ்ஸ் தான் முக்கியம். இந்த டீப் ஸ்லீப், ரொம்ப ஆழமான ஸ்லீப்புக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க நைட் ஆஃப் பிரம்மா, பிரம்மனுடைய இரவு, ஹிரண்ய கர்ப்பா, இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து புதிய வார்த்தைகள். அந்த ஆழ்துயிலுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம யோக நித்ரா எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போறோம். நான் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு வரேன், யோக நித்ரை நம்ம உடல் தளர்வு பயிற்சி எந்த இடத்துல இருக்குதுனாக்க புறமணமும் நடுமணமும் சந்திக்கும் இடத்தில் இருக்கிறது. இங்க பக்கத்துல நான் படம் போட்டிருக்கிறேன். அதுல மஞ்சளும் பச்சையும் சந்திக்கிற இடத்துல ஒரு ஆரஞ்சும் பச்சையும் சந்திக்கிற இடத்துல ஒரு மஞ்சள் கோடு தெரியுது. நான் ஒரு ப்ளூ ஏரோ போட்டு காமிச்சிருக்கிறேன். அந்த கோட்ல இருக்கிறது தான் யோக நித்ரா. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல, அதாவது நாங்க சயின்டிபிக்கா சொல்ற வேர்டு என்னன்னாக்க ஹிப்னோகாகிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மருத்துவ ரீதியா சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஹிப்னாட்டிசம் இருக்கு இல்லையா, ஹிப்னாட்டிசத்துலயும் இந்த இடத்துக்கு தான் வந்து நிறுத்துறாங்க. அதனால இது பேர் வந்து ஹிப்னோகாகிக் ஸ்டேட்டஸ். இது வந்து ஒரு 3 to 5 minutes தான் நம்ம இதுல இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தூக்கத்துக்கு போயிடுவோம். இந்த இடம் தான் ஆல்பா வேவ்ஸ். இதை தான் நம்ம நிலை நிறுத்தி பார்க்கணுங்கிறது தான் யோக நித்ரா. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய தூக்கத்தை எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கோணமா இருக்கும், நடுவில் ஒரு ப்ளூ லைன் போட்டுக்கிறேன். அதுதான் வந்து நாம விழிப்புணர்விலிருந்து தூக்கத்துக்கு போகும்போது புறமனதிலிருந்து நடுமனதிற்கு போகும் சந்திக்கும் இடம்தான் இது யோக நித்ரா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மனது நம்ம ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு ஆள் நிலைக்கு போயிடும். ஆனா நம்ம தூக்கத்துல நம்ம எப்பவுமே ஒரே லெவல்ல இருக்கிறதுல அடியில போவோம் மேல வருவோம், அடியில போவோம் மேல வருவோம். இந்த மாதிரி ஆழ் மனதுக்கும் அடிமனதுக்கும் நடுவுல நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்போம். நம்ம பார்க்கறது வந்து விழிப்புணர்வுக்கும் அந்த நடுமனதுக்கும் அதாவது புறமனதுக்கும் நடுமனதுக்கும் இடையில இருக்கிறதா வந்து யோக நித்ரா. ஆனா நடுமனதுக்கும் அடிமனதுக்கும் நடுவுல இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டேட், ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ரெம் ஸ்லீப் வேற, அந்த நம்ம வந்து யோக நித்ரை வேற. யோக நித்ரை ரொம்ப மேலான நிலையில் இருக்கு. ரெம் ஸ்லீப்புங்கிறது வந்து கொஞ்சம் ஆழமான இடத்துல இருக்கிறது. நம்ம பொதுவா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், புறம் மனமும் நடுமனமும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் இடம்தான் யோக நித்ரா. இந்த படத்தை நீங்க கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கூட அது புரிஞ்சிடும் எப்படி நம்ம தூக்கம் மேலே கீழே போகுதுன்னு. ரைட். அப்பதான் நம்ம பிரிக்கிறோம். நம்ம தூக்கத்தை எப்படி பிரிக்கிறோம், ரெம் ஸ்லீப், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 பிரிக்கிறோம். ரெம் ஸ்லீப்பை விட்டுருங்க. ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து ஒரு மேலோட்டமான தூக்கம், ஸ்டேஜ் 2ங்கிறதும் ஒரு மேலோட்டமான தூக்கம். ஆனா ஸ்டேஜ் 3 வந்து ஆழமான தூக்கம், ஸ்டேஜ் 4ங்கிறது வந்து மிக மிக ஆழமான தூக்கம். இந்த வகையில பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா இதைக்கும் மேலாக இருப்பதுதான் நம்மளுடைய யோக நித்ரா. ரைட். அப்போ
இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ரெம் ஸ்லீப்ல எவ்வளவு இருக்கிறோம், லைட் ஸ்லீப்ல எவ்வளவு இருக்கிறோம், விழிப்புணர்வோடு எப்படி இருக்கிறோம், டீப் ஸ்லீப்ல எவ்வளவு நேரம் இருக்கிறோங்கிறத வந்து பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை பத்தி படிக்கணும்னா அது தனியா படிக்கணும், அதை பத்தி கவலை இல்லை. ரைட். இது அதை தாண்டி நம்ம யோக நித்ராவை படிக்கணும். அப்ப யோக நித்ராவில் என்ன இருக்கு? ஏன்னா நமக்கு வந்து அரை தூக்கத்துல தான் இருப்போம், சத்தங்கள் கேட்கும், கண்கள் தெரியும். அதனால நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருப்போம். இப்போ யோக நித்ராவில் நம்ம என்ன பழகிறோம்னாக்க, நம்மளுடைய அந்த யோக நித்ரா ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஆல்பா ஸ்டேஜை எப்படி விரிவாக்குவதுங்கிறத நம்ம பயிற்சி பண்றோம். அப்ப யோக நித்ராவை விரிவாக்க நம்ம மனது உள்பக்கம் திரும்புகிறது, வெளி உணர்வு நமக்கு குறைவாகிறது. அப்ப நமக்கு உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எப்படி நம்ம இது பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க, மனம் மேலேயும் கீழே வந்துட்டே இருக்கும். அது வந்து பீட்டா வேவுக்கும் தீட்டா வேவுக்கும், ஏன்னா அதில் தான் நம்ம பழகிட்டோம், பழக்கத்துல ஓடிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல ஆல்பா வேவ்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். அந்த ஆல்பா வேவ்ஸ் வந்து போறதை தான் நிறுத்தி பார்க்கறதுக்கு நம்ம யோக நித்ராவில் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி ஆல்பா வேவ்ஸ் வந்து நிறைய நேரம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா, அந்த ஒரு லெவலுக்கு பயிற்சியின் மூலம் அடைந்து விட்டால், மனம், உடல், உயிர் எல்லாமே தளர்ந்து நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது நமக்கு அந்த இறைநிலையே தெரிய ஆரம்பிக்கும். தட் இஸ் த டோர்வே டு தி ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த உயர் சக்தி, அந்த யூனிவர்சல் கான்சியஸை நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுது மனம் அவ்வளவு துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த ஆல்பா வேவ்ஸினுடைய பெருமையே. அப்போ நம்ம தூக்கத்துல இருக்கும்போது எப்படி போறோம்னாக்க, முதல்ல வந்து நல்ல விழிப்புணர்வோடு இருப்போம். விழிப்புணர்வோடு இருந்து தூக்கத்துக்கு போகும்போது தான் யோக நித்ரா ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஆழ்நிலைக்கு போவோம். ஆழ்நிலைக்கு போயிட்டு மறுபடியும் மேலே கீழே வந்துட்டு இருப்போம். அதனால அந்த தூக்கத்துக்கு உள்ள போகும்போது யோக நித்ராவில் நம்ம என்ன பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப யோக நித்ரா அப்படின்னாக்க ஆல்பா வேவ்ஸ். இந்த ஆல்பா வேவ் இருக்கும்போது தான் நமக்கு உடல் தளர்வு நல்லா இருக்கும், நல்லா ரிலாக்ஸான ஸ்லீப் கிடைக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் ஆழமா போயிட்டோம்னாக்க, பீட்டா ஸ்டேட்ல இருந்து ஆல்பாவுக்கு போகாமல் ஆல்பாவை தாண்டி நம்ம டெல்டாவுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்க நடுமனதுக்கு போயிட்டோம். நடுமனதுக்கு போகும்போது என்ன ஆகுதுனாக்க, நம்ம எதெல்லாம் மனதுக்குள்ள அழுத்தி வச்சிருக்கிறோமோ, துன்பங்கள், கவலைகள், அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகுதுனாக்க, உடம்பு வந்து டயர்ட் ஆயிரும். அப்போ காலையில தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம், டயர்டா இருப்போம். அதுதான் முக்கியம். அப்போ பெனிஃபிட் ஆஃப் ஆல்பாவே என்னன்னாக்க, நம்ம உடம்பு தளர்வா இருக்கிறதுனால உடல், மனம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுனாக்க, தளர்வா இருக்கும்போது நமக்கு மன உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மன உணர்வோடு நாம அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய விழிப்பு நிலை மிகவும் உயர்வான நிலைமைக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த உயர்வான நிலைமைக்கு வரும்பொழுது நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? அந்த உயரிய பிரபஞ்ச கான்சியஸ்னஸை நாம் உணர வேண்டும். அதை உணர ஆரம்பித்தாலே நமக்கு கிடைக்கிறது என்ன? விடுதலை, முக்தி. அந்த அளவுக்கு இதை பற்றி சொல்கிறார்கள். ஆனா ஆர்டினரியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாது. நம்ம யோகா பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுடைய தூக்கத்தை பிரிச்சு காமிக்க தெரியும். அவங்களுக்கு தெரியாததுனால இதை அவர்கள் உணர மாட்டார்கள். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கனவை வந்து அந்த யோக நித்ரால வர ஒரு கனவு போன்ற நிலையை நாம் உருவாக்குகிறோம். இப்ப என்ன பண்றோம்? அந்த ஆல்பா வேவ்ஸை நிறுத்தி ஒரு கனவை உருவாக்குகிறோம். அந்த கனவை மாற்றி அமைக்க இதில் முடிகிறது. அதனால நாம் நம்மளுடைய சொந்தமான we are creating our own dream. நம்மளுடைய சொந்த கனவுகளையே இந்த ஆல்பா ட்ரீம் யோக நித்ராவில் உருவாக்கும் நிலைமைக்கே நாம் போய்விடுவோம். அப்போ இது உருவாக்கும் போது என்ன ஆகுது? டூயல் கான்சியஸ் சொல்லுவாங்க.
கனவும் வந்து கொண்டிருக்கும், நாமும் அதை பார்த்து கொண்டிருப்போம். நாம இருப்போம், கனவு நம் முன்னால் நடந்து கொண்டிருக்கும், கனவு வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும், நாம இருக்கிறோம் என்பதும் தெரியும். இதுதான் இரட்டை விழிப்பு நிலைமை. அதையும் பார்க்கிறோம், தானாகவும் இருக்கிறோம். இந்த டூயல் கான்சியஸ்னஸ் தான் பிரத்யேகாராங்கிறது. ஐம்புலன்களையும் உள் கொண்டு வந்து நிறுத்தி அதனை நம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால பிரசன்ட் டென்ஸ் கொண்டு வந்துட்டோம். திஸ் கால்டு டைனமிக் ஃபார்ம் ஆஃப் பிரத்யேகாரா. நாம சும்மா பிரத்திகாரனா உள்நோக்கி திருப்புகிறோம். உள்நோக்கி திருப்பிய அந்த மனதை இந்த யோக நித்ராவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பேர் தான் டைனமிக் ஃபார்ம் ஆஃப் பிரத்யேகாரா. அதுல என்ன ஒரு விழிப்புணர்வு வருகிறது அண்ணாக்க, இதுல எந்தெந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குதுனாக்க, பினாமினல் அவேர்னஸ் சொல்லுவாங்க. ஒரு தனித்துவமான அவேர்னஸ், அப்புறம் மெட்டா அவேர்னஸ், நம்ம தனியா உருவாக்குற அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ்னா நம்மளுடைய உடல், நம்மளுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலை அனைத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு நிலையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நமக்கு புலப்பட ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி விழிப்புணர்வு வரும் பொழுதுதான் நமக்கு அந்த ட்ரீமை விட்னஸ் பண்ணி நம்ம ஞாபகத்தோடு இருக்கும்போது இந்த விட்னஸ் கான்சியஸ்னு சொல்லுவாங்க. இந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ், விட்னஸ் கான்சியஸ்னா உண்மையில இன்னொரு வார்த்தை என்னன்னா மனசாட்சி. அது நம்மளுடைய உடலையும் மனதையும் மூளையையும் கடந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த கான்சியஸ்னஸ்க்கு பேர் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அதான் ஏன்னா விட்னஸிங் அப்படின்னா சாட்சி, விட்னஸ்னா சாட்சி, விட்னஸ் கான்சியஸ்னாக்க மனசாட்சி. அந்த மனசாட்சியை நாம் உணர்கிறோம். அப்போ இதுல மெயினா என்ன பண்றோம்னாக்க, நம்ம ஆல்பா ஸ்டேட்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய பருவுடல், சூக்கு உடல், காரண உடல் இதை எல்லாம் தாண்டி அதே சமயத்தில் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது அந்த 4வது நிலையான அப்சல்யூட் கான்சியஸ்னஸ், பிரபஞ்ச உணர்வு, அந்த மனசாட்சியை நாம் உணர்கிறோம். அப்போ அந்த மனசாட்சி உணரும் அந்த இடம்தான் துரியம். அந்த துரிய நிலையை நாம் அடைகிறோம். அப்போ இந்த துரிய நிலையை அடைகிறப்ப நம்ம மூளையில் என்ன நடக்குதுங்கிறத இருக்கு இல்லையா, இஇஜிங்கிற அந்த மெஷின் வச்சு நம்ம மூளையை பார்க்கும் பொழுது அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ், மனசாட்சிங்கிறது நடக்கும்போது என்ன ஆகுதுனாக்க, நம்ம மூளையில லிம்பிக் கார்டெக்ஸ் ஒன்று இருக்கு. அதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு காரணம், உணர்ச்சிகளின் எழுச்சிக்கு காரணம். அந்த லிம்பிக் கார்டெக்ஸை அது சாந்தப்படுத்துகிறது. சாந்தப்படுத்தி ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல் கிளாண்டு அளவாக தூண்டப்படுகிறது. அந்த மாதிரி தூண்டப்படும் பொழுது நமது உணர்ச்சிகள் குறைகிறது, நம்ம எமோஷனல் ஆக்டிவிட்டி கம்மியாகுது. இதுதான் அந்த பிரெயின்ல நடக்கிறது. அதனால இதெல்லாம் கம்மியாகும் போது என்ன ஆகுது, உடல் தளர்வு நன்றாக அமைகிறது, ரிலாக்ஸேஷன் நன்றாக கிடைக்கிறது. இதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுனாக்க, உடம்புக்கு ஒரு சக்தி கிடைக்குது, நமக்கு மன அழுத்தம் குறைகிறது, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறது, பிளட் ப்ரெஷர் குறையுது, நம்மளுடைய மனதினுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, எமோஷனல் பிசிக்கல் ஹீலிங்ஸ், அதாவது மன அழுத்தமும் உடல் அழுத்தங்களும் குறைகிறது, நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் போகிறது. கன்க்ளூஷன்ல என்ன சொல்றோம்னாக்க, நம்ம இதுல என்ன பண்றோம்னா நம்மளாவே ஒரு ட்ரீமை உருவாக்குறோம். அந்த யோக நித்ராவிலிருந்து உருவாக்கி நமக்குள் இருக்கும் புதையல்களை ஆராய்ந்து அதை வெளிக்கொணர்ந்து அதை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வளமானதாக ஆக்கிக் கொள்வதற்காக இந்த யோக நித்ரா மிகவும் உபயோகப்படுகிறது. அதனாலதான் நித்ரை யோகா செய்வதன் மூலம் மனதில் ஒரு அமைதியை நிலைநிறுத்தி ஆன்மாவுடன் கலந்து உள் மனதுடன் இணைய செய்திடும் தீய எண்ணங்களிடமிருந்து மனதை காத்து சாந்தப்படுத்துவதற்கு ஒரே வழி யோக நித்ரா. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இத்தனை நாள் நம்ம ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்னா வேற விதம் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் அதை பற்றி ரொம்ப யோசிச்சு செய்ய வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல யோக நித்ராங்கிறது ரெகுலரா டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமே தவிர ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு இருந்தா இந்த நிலையெல்லாம் அடைய முடியாது. இது ஒரு யோக பயிற்சி.
திரும்ப திரும்ப அந்த பயிற்சியை செய்தால்தான் இந்த உன்னத நிலையை அடைய முடியும். அதே சமயத்துல நமக்கு உடம்பில் ஒரு பெரிய வியாதி இருந்தாலோ, உடம்பில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ, மனம் அடிபட்டு இருந்தாலோ, முதலில் அவைகளை சரி செய்த பின்புதான் நம்ம இந்த பயிற்சியை தொடர வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. குருவே வாழ்க, குருவே வாழ்க வளம், வாழ்க. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.